அண்மை செய்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. திருநெல்வேலி ரயில்வே நிலையம் 125 ஆண்டுகள் பழமையான ரயில் நிலையம். இங்கு 5 நடைமேடைகளும் 8 இருப்பு பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இந்த நெல்லை ரயில்வே நிலையம் திகழ்கிறது. திருநெல்வேலியிலிருந்து நாள்தோறும் சென்னை, திருச்செந்தூர், செங்கோட்டை, கன்னியாகுமரி மற்றும் பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு தினமும் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் தினசரி 19 விரைவு ரயில்கள் மற்றும் 14 பயணிகள் ரயில்கள் நெல்லையில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. ஒரு நாளைக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்துக்கு சுமார் 50 செல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாளை பக்ரீத் பண்டிகை மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு இன்று சென்னைக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதில் அந்த பேசிய மர்ம நபர் திருநெல்வேலி ரயில்வே நிலையத்திற்கு கூறிவிட்டு தொலைபேசி அழைப்பை துண்டித்திருக்கிறார். அந்த அழைப்பை அடுத்து தற்போது நெல்லை ரயில்வே நிலையத்தில் ஒரு தீவிர பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் மற்றும் நெல்லை சந்திப்பு காவல்துறையினர் தற்போது நெல்லை ரயில்வே நிலையத்தில் ஒரு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் காட்சி நமக்கு நேரடியாக காணலாம். அது மட்டுமில்லாமல் பயணிகள் செல்லக்கூடிய 3 நுழைவு வாயில்களிலும் தீவிர பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு பயணிகள் உள்ளே அனுமதிக்கிறார்கள். மற்றும் பயணிகள் கொண்டு வரக்கூடிய பைகள், பேக்குகள் மற்றும் லக்கேஜ் என அனைத்தையும் தீவிர சோதனை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த சிவபெருமாள் என்பவர் நெல்லை ரயில்வே நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தற்போது நெல்லை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அரசு விவரங்களுக்கு நன்றி சரவணன்.